இப்ப தாவேகா அரசுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தானே நேர்மையா ஊழலற்ற ஆட்சி தானே செய்ய போறீங்க. அதனால வர்ற வருமானம் குறைஞ்சிச்சுன்னா என்ன உங்களுக்கு? இப்ப நிறைய பேர் சாராயம் குடிக்காம விட்டுறான். பியர் குடிக்கல, இந்த பேர் என்ன, நம்ம பிராண்டி விஸ்கி அதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு கல்லு பக்கம் திரும்புறோம் அப்படின்னா நல்ல விஷயம் தானே உங்களுக்கு? மக்களின் மீது அக்கறை உள்ள அரசுனா இந்த பணத்தை நீங்க பொருட்டா எடுக்கல அப்படின்னா அதை நீங்க இப்ப ஆதரிக்கத்தானங்க செய்யணும். கல்ல ஆதரிக்கத்தானே செய்யணும். இந்த கல்லு இறக்குறதுல என்ன பிரச்சனை? இந்த கல்லு குடிக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த ரெண்டுக்கும் யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. கண்மூடித்தனமாக இந்த அரசுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தாவேகா அரசும் அது ஒட்டி கள்ள மௌனம் தான் சாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. தாவேகா அரசுன்றது இட் இஸ் நாட் சீரியஸ் அபவுட் இந்த மாதிரி ப்ரொஹிபிஷன். அந்த திசையை நோக்கியே இவங்க போகல. ஏன்னா அந்த வருமானம்ன்றது மிக முக்கியமானதாக இருக்கு. அதை அதிகரிக்கிறதுக்கு அதே சமயத்துல மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்காம அதை அதிகரிக்கணும், வருமானத்தை அதிகரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில தான் இந்த அரசு ஈடுபட்டு இருக்கு. நீங்க திரும்ப அதை எவ்வளவு பயஸ்டா இருக்கு பாருங்க. அப்ப சாதாரண ஒரு ஏழை வந்தான்னா நீங்க அப்படியே அவமானமா நடத்துவியா? இழிவா நடத்துவீங்களா? நீங்க மதிக்க மாட்டீங்க. பணக்காரன் வசதியானவன் வந்தா மட்டும் நீங்க மதிப்பீங்க. என்னங்க மனித 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 உயிருக்கு மனித மாண்பு என்ன ஆச்சுங்க? நீங்க முழுக்க முழுக்க போதையற்ற தமிழகம்னு நீங்க கொண்டு வந்துட்டாலுமே கூட இந்த IMFL சரக்குகளுக்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அந்த ப்ரொஹிபிஷன், டோட்டல் ப்ரொஹிபிஷன் வந்தாலுமே கூட கள்ளு உணவாக தமிழ்நாட்டில் இருக்கலாம். அதாவது போதையற்ற தமிழ்நாட்டுல கள் இருக்கலாம், கள் உணவாக இருக்கலாம். ஏன்னா அதுதான் அதனுடைய வரலாறு, அதுதான் அதனுடைய இருப்பியல் யதார்த்தம். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சப்ப பனை மேம்பாட்டு கழகத்துக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த மேம்பாட்டு கழகம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்கப்பா. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தமிழகத்தினுடைய மரம், பனை மரம், அதற்கு இந்த மேம்பாட்டு கழகம் நிறுவப்பட்டு அது இந்த பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இந்த தமிழக வெற்றி கழகம் அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா பதநீர், பனங்கருப்பட்டி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் பனை விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் அப்படிங்கறத இவங்க அறிவிச்சிருக்கிறாங்கப்பா. இது தொடர்பாக மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் ஒரு செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ கேள்வி கேட்கிறாங்க. பனை மரத்துக்கு மேம்பாட்டு கழகம் எல்லாம் அமைக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. பனையோட முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த கல்லுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மழுப்பலா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில சொல்லிட்டு போறாரு. அத மேல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு இது தொடர்பா முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்க கேரளாவுல கிடைக்கும் அப்படிங்கறதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. கேரளால கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது அமைச்சர் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, தமிழகத்திற்கு வருமா வராதா அப்படிங்கறத அமைச்சர் சொல்லியிருக்கணும். அது சொல்லாம மேல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு நாங்க உறுதியா இது தொடர்பா தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த கல்லுக்கு சொல்லிருங்கப்பா, அடுத்த கேள்வியா அடுத்து கேக்குறேன்ப்பா. இல்ல இந்த கல்லுக்கு இவ்வளவு சொன்ன அமைச்சரு மத்த இந்த போதை சம்பந்தப்பட்ட சரக்கு சம்பந்தப்பட்ட மத்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிடுவாரு. அது மேல இருக்கிறவங்களை கேட்டோ கேட்காமலோ அதற்கான திட்டங்கள், செயல் திட்டங்கள், வழிமுறைகள் அது எல்லாமே அவருக்கு தெளிவா தெரியும். அதெல்லாமே பட்ஜெட்ல கூட அனௌன்ஸ் பண்ணிட முடியும். அப்படி இருக்கு. இப்ப இந்த கல்லை பத்தி இப்ப முதல்ல நான் பேசுறேன், நீங்க சொன்னதுனால அதை பத்தி சொல்லிடுவோம். இந்த கல்லு இறக்குறதுல என்ன பிரச்சனை? இந்த கல்லு குடிக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த ரெண்டுக்கும் யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. கல்லு இறக்குறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? ஏன்னா கருப்பட்டி எப்படி தயார் பண்றீங்க? எதுல இருந்து தயார் பண்றீங்க? பதனி எதுல இருந்து தயார் பண்றீங்க? பனையில இருந்து தான்ப்பா. அதாவது பதனி இருக்கும், என்ன பண்ணுவீங்களோ அதேதான் கல்லுக்கும். கருப்பட்டிக்கு என்ன பண்ணுவீங்களோ அதேதான் கல்லுக்கும். இப்போ அதுல அந்த ப்ராசஸ்ல தான் வித்தியாசம் இருக்கு. இப்ப கல்ல இறக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? சரி, இந்த கல்லு குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை? கல்லு குடிக்கிறது போதை, அதனால உயிருக்கு ஆபத்து, கல்லீரலுக்கு ஆபத்து, ஜாண்டிஸ் வந்துடும், செத்து போயிருவோம் அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்க நீ சரக்கு அடிக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது விதவிதமான சரக்கு வேணும்னு வேற மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் கொடுப்போம், கன்சிடர் பண்ணுவோம் தான் அவர் சொல்றாரு.
அதுக்கெல்லாம் மேல இருக்கிறவனை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. அந்த அவர் அந்த மூஞ்சிலேயே ஒரு கண்ணு சந்தோஷம் தெரிஞ்சுச்சுப்பா. அந்த அவர் பேசுறப்போ அப்படியே உணர்வுபூர்வமா பேசுன மாரி இருந்துச்சு. அந்த பட்வைசர் பத்தி இப்போ கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் பதில் அதான் சொல்லுவாரு, பெங்களூர்ல எல்லாம் வந்துட்டு பலவிதமான இதெல்லாம் கிடைக்குது பிராண்ட்ஸ். ஆனா இங்க வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது மாரி இங்கேயும் கிடைக்குமா அப்படின்னதுக்கு, அப்படியே நல்லா சந்தோஷமா அது சொல்றப்ப அத எப்படி சொல்றது? அவ்வளவு வெளிப்படுத்துறாரு சந்தோஷமா. அது கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் அவரு சொன்னாரு. ஆனா கல்லுக்கு வந்துட்டு கேரளால கிடைக்குது அப்படின்ட்டு அந்த மேல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அத வந்து அப்படி நழுவிட்டு போயிட்டாரு. இதுக்கு வந்து உறுதியா சொல்றாரு. அத வந்து மழுப்பிட்டு போயிடுறாரு. ஆமா, அதுதான் பிரச்சனை. இப்போ பட்வைசர் வருது, ஹைனக்கன் வருது, இந்த மாதிரி அதெல்லாமே பியர் ஐட்டம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுகள் எல்லாமே வர முடியும் தமிழ்நாட்டுக்கு வெரைட்டியா இந்த IMF-ல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ சில அந்த என்ன நம்ம எலிட் அவுட்லெட்ஸ்ல சில சரக்குகள் கிடைக்குது தமிழ்நாட்டுல. இப்ப அதை வந்து பொதுவா மாத்தணும், ஆன்லைனுக்கு மாத்தணும் அப்படின்னு எல்லாம் திட்டங்கள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவங்களை கேட்டு பேசுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லல. இது வந்து ரஜினி வந்து அந்த சில ஏதோ ஒரு படத்துல அப்படி இந்த மேல அப்படி கை காட்டிட்டு பேசுவாப்புல. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே சர்வ சாதாரணமா நடந்துரும். பேச்சுவார்த்தைகள் மூலமா சுமூகமா பேசி திட்டங்களை கொண்டு வந்துடும், நிறைவேற்றிடுவாங்க. IMF-ல பொறுத்த மட்டும். அதாவது உடலுக்கு எது மிக அதிகமாக தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, எது உடலுக்கு அதிகமான தீங்கை விளைவிக்க கூடியதுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டி இருக்குதோ, வாழ்க்கையில அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. அடுத்து எது இந்த மூளை சிந்தனையவே கெடுக்கக்கூடியதாக, பைத்தியக்காரங்களாக மாற்றக்கூடியதாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்குதோ, நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கோ, எத்தனை பேரு சுய நினைவு இல்லாம, கண்ட்ரோல் இல்லாம, அடிக்ஷனுக்கு ஆளாகி அடிக்ஷன் கூட வேலை செய்ய முடியாத அளவுக்கு மாறி போய் கிடக்குறாங்களோ, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இந்த மதுவை IMF-ல நீங்க வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா, அவ்வளவு ஆர்வத்தோட, அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு ஆனந்தத்தோட நீங்க அதை ப்ரமோட் பண்ணுவீங்க, அதை விற்பீங்க. அதை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கறதுக்கு எளிதாக இந்த பயனாளிகள்கிட்ட குடிக்கக்கூடியவனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு ஏதுவான திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க வகுத்துருவீங்க. ஆனா இந்த கல்லு அது வந்து சங்க காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு உணவோட ஒரு அங்கம். இந்த கல்லு சங்க காலத்துல இருந்து இருக்குப்பா. ஔவையாரு இந்த கல்லை குடிச்சிருக்காங்கப்பா. நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த பாரி கோரி ஆரி வீரின்ட்டு அப்படி எல்லாம் இந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, கடையேழு வள்ளல்கள் அப்படின்ட்டு, அந்த வள்ளல்கள் எல்லாருமே இந்த தண்ணி அடிச்சிருக்காங்க, கல்லு குடிச்சிருக்காங்க. இந்த தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு இப்ப இருக்கக்கூடிய வார்த்தையில சொல்றதுன்னா, அவங்க எல்லாருமே இப்ப சரக்கு தான் அடிச்சிருக்காங்க, கல்லு குடிச்சிருக்கிறாங்க. கல்லு குடிச்சிட்டு அவங்க அவ்வளவு அழகா தமிழ் கவிதைகள் பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. ஒரு சங்க கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க வந்து இந்த கல்லு அங்க இருந்திருக்கு. இதெல்லாம் சங்க காலம். இதை நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசிக்கிட்டேதான் இருக்கோம். இது தமிழருடைய வாழ்வோடு வாழ்வியலோடு நடக்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தா நம்மளே போயிட்டு ஆய்வு பண்ணிருக்கிறோம்ப்பா. அந்த கல்லோட இது பத்தி பண்றதுக்காக கேரளா முழுவதுமே நம்ம வந்து போனோம். அப்ப வந்து அந்த கல்லு கடைகளை பார்த்தா ஃபேமிலியா உட்காந்து அத வந்து கல்ல அருந்துறதெல்லாம் பார்க்க முடிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து அதாவது மனைவி குழந்தைகள் இல்ல, கூட நல்ல குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த கல்லை வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல்ல தான் வந்து நம்ம பார்க்க முடிச்சு. இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சொல்றேன். அப்ப அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்ங்கிறதுனால தானே அரசு வந்து அனுமதி கொடுத்து, அனுமதி பெற்று அது வந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப அது அவங்கள்ட்ட வந்து பேசுறப்பவே சொன்னாங்க, இது வந்து ஒரு மருந்தா ஒரு இதுக்காக நாங்க இது பண்றோம். இதுல வந்து கெட்ட விஷயங்களா எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே உணவா வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியானதுதான். அளவுக்கு மீறி போனாதான் வந்து அது இது. நாங்க அளவோட தான் பருகுறோம். அதனால எந்த தவறும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசினால வந்து உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் நான் குறிப்பா பெண்கள், மகளிர்கள் இப்ப இங்க இருக்கக்கூடிய மதுனால வந்து மகளிர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில பக்கத்து நம்மளுடைய அண்டை மாநிலத்துல இந்த கல்லுக்கு வந்து அவ்வளவு ஆதரவு பெண்கள் மத்தியில இருக்குதுங்கிறப்போ அது வந்து ஒரு தவறானது கிடையாதுல்ல. அதான்ப்பா. இதனால அதாவது கம்பேரட்டிவா பார்த்தோம்னா, ஒப்பீட்டு அளவுல பார்த்தா இந்த IMF வெளிநாட்டு அந்த சரக்கை விட கல்லு குறைந்த அளவு போதையை தரக்கூடியதாக, குறைந்த அளவு தீங்கை தரக்கூடியதாக இருக்கு. நம்ம தீமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து அதை விட பல மடங்கு குறைந்த அளவு தீங்க தரக்கூடியதாக இருக்கு.
விலை அப்படின்னு பார்த்தோம்னாலுமே ஆஹ் இந்த கல்லுன்றது அஃபோர்டபுளா இருக்கும் அதோட ஒப்பிடும் போது. என்ன, எப்படி நீங்க எந்த இத பாராமீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னாலும் கல்லுன்றத நீங்க எந்த விதத்திலையும் தடை செய்வதற்கு ஒரு நியாயமா சொல்லவே முடியாது. அதாவது இந்த மாதிரி சரக்கு நீங்க IMFL அந்த சரக்கு ஃபாரின் சரக்கு விக்கிறோம் இல்லையா, இந்த டாஸ்மாக வச்சுக்கிட்டு அல்லது இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நீங்க இந்த மாதிரி இந்த சரக்குகளை குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு வெளிநாடு சரக்குகள் இம்போர்ட்டட் சரக்கு அங்க வந்து பாட்டில் பண்ணி விற்கக்கூடிய அந்த பெரும் முதலாளிகள் பெரும் முதலாளிகள் அவங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய இந்த தொழில் இந்த ப்ராடக்ட நீங்க வச்சுக்கிட்டு கள்ள வந்து நீங்க குடிக்க கூடாது, இறக்கக்கூடாது, முதல்ல இறக்கக்கூடாது, அப்புறம் குடிக்க கூடாது இப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையுமே நியாயப்படுத்தக்கூடியதாக இல்லை. இந்த தொடர்ந்து ஆனா கண்மூடித்தனமாக இந்த அரசுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தாவேக அரசும் அது ஒட்டி கள்ள மௌனம் தான் சாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த அமைச்சருமே போற போக்குல அவர் சொல்றாரு, எனக்கு கேரளாவில குடிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. அதுதான் புதுசா அவர் ஐடியா கொடுக்கறது மாதிரி சொல்றாப்புல. கேரளாவில பாண்டிச்சேரியில எல்லா மாநிலங்கள்லயும் கல் இருக்கதான் செய்யுது. இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேனி மாவட்டம் அப்படி அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்தும் மக்கள் கேரளால போயிட்டு நல்லா ஜாலியா வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் போய் குடிச்சிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால போலீஸ்காரங்களுக்குமே நல்ல வருமானம். குடிச்சிட்டு இந்த பைக்ல எல்லாம் இந்த பசங்க போயிட்டு குடிச்சிட்டு அந்த மலைப்பாதையில போடிமெட்டு கம்மம்பெட்டு இந்த மாதிரி இதுகள்ல வரும்போது கரெக்டா அங்க காவலர்கள் காத்துக்கிட்டு இருந்து ஃபைன் பண்ணி விட்டுறாங்க. நல்ல கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. இவர் மினிஸ்டர் தான் அதை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. மினிஸ்டர் சொல்ல வேண்டியது இப்படியா போய் கிண்டலா அப்படி ஒரு இதா பேசுவாங்க, ஜாலியா பண்றாரு இவரு. கேட்கிற கேள்வி முக்கியமான கேள்வி, அதுக்கு இப்படியா பதில் சொல்வாரு அவரு. பாண்டிச்சேரியில கிடைக்கும், இங்க கிடைக்கும், கர்நாடகால கிடைக்கும், எங்க கிடைக்குதுங்க? தமிழ்நாட்டுல கிடைக்கணும், அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்றதுக்கு பதில் சொல்றதை விட்டுவிட்டு அதுக்கு மேல இருக்கிறவரை கேட்டுட்டு சொல்றான் அப்படின்றாங்க. அதான் இதை பொறுத்த மட்டும் இல்ல, அது ரொம்ப இரேஷனலான ஒரு டெசிஷனுங்க இது கல்லுக்கு தடைன்றது. அதுல அறிவுபூர்வமான எந்த இதையுமே நீங்க சொல்ல முடியாது, எந்த காரணத்தையுமே நீங்க சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப இந்த கல்லு இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா டாஸ்மாக்கு போற கூட்டம் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய கள்ள திருட்டுத்தனமான வருமானம், இதுக்கு முன்னாடி அரசுகள் வரைக்கும் அந்த இதை சொல்லலாம். இப்ப தாவேக அரசுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தானே நேர்மையா ஊழலற்ற ஆட்சி தானே செய்ய போறீங்க. அதனால வர்ற வருமானம் குறைஞ்சிச்சுன்னா என்ன உங்களுக்கு? இப்ப நிறைய பேர் சாராயம் குடிக்காம விட்டுறான், பியர் குடிக்கல, இந்த பேர் என்ன நம்ம பிராண்டி விஸ்கி அதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு கல்லு பக்கம் திரும்புறோம் அப்படின்னா நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. மக்கள் மீது அக்கறை உள்ள அரசுனா இந்த பணத்தை வந்து நீங்க பொருட்டா எடுக்கல அப்படின்னா அதை வந்து நீங்க இப்ப ஆதரிக்கத்தானே செய்யணும், கல்ல ஆதரிக்கத்தானே செய்யணும். மக்கள் நல்லதுக்காக 711 கடைகளை மூடுனாங்க. பள்ளிகள் கோயில்கள் பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி இதையும் வந்து இது பண்ணிட்டு இருக்கலாம்ல. இல்ல வருமானத்துக்கு சொல்றேன் நான். வருமானம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு மக்களுடைய நலன் தான் முக்கியங்கிற அரசாங்கம் வந்து இதை பண்ணலாம்ல. டாஸ்மாக் மூலமா வருமானம் குறைந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஆமா, ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கான்றது பெரிய சந்தேகமா இருக்கு. முதல்ல இந்த 717 கடைகளை மூடல அப்படின்றதுதான் சொல்றாங்க. அதை ஒட்டி வெள்ளை அறிக்கை கேட்கக்கூடிய அளவுலதான் இருக்கு. ஓகே, அதுவே ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்னும் மூடப்பட வேண்டிய கடைகள் நிறைய இருக்கு. இந்த கிரைட்டீரியாவை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதாவது பள்ளிகளுக்கு பக்கத்துல, வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல, இப்ப மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இப்ப இந்த பேருந்து நிலையம் அந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது, அந்த கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1000 கடையை மூட வேண்டி இருக்கும். அதெல்லாம் அதை ஒட்டி எதுவுமே இந்த அரசு செய்யறது மாதிரி இல்லை. ஓகே, ஆனா அதுக்கு நேர்மாறா இந்த சரக்க எப்படி மிக எளிதாக இவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ ஆன்லைன் புக்கிங் பத்தி பேசுறாங்க. இது எந்த விதத்துல உங்களுக்கு இது போதைக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்க முடியும்? அப்புறம் வெரைட்டி ஆஃப் சரக்குகளை கொடுக்கறது, அதை பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பார்ஸ் அதுக்கெல்லாம் கண்ணாப்பு நாட்டு பெர்மிட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அதை பற்றி அதுல இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத பற்றி எதுவுமே சொல்லல. ரெஸ்டோ பார்ஸ் அந்த இதை நாங்க ப்ரொமோட் பண்ண போறோம்
அப்படின்றத சொல்றாங்க. இது எல்லாமே எப்படிங்க, எந்த விதத்துல அந்த போதைக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கும் அல்லது போதை குறைப்புக்கான நடவடிக்கையாக இருக்கும்? எதுவுமே இல்ல. அந்த தாவிக அரசுன்றது இட் இஸ் நாட் சீரியஸ் அபவுட் இந்த இந்த மாதிரி ப்ரொஹிபிஷன். அந்த திசையை நோக்கியே இவங்க போகல. ஏன்னா அந்த வருமானம்ன்றது மிக முக்கியமானதாக இருக்கு. அதை அதிகரிக்கிறதுக்கு அதே சமயத்துல மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்காம அதை அதிகரிக்கணும், வருமானத்தை அதிகரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில தான் இந்த அரசு ஈடுபட்டு இருக்கு. இதுல கல்லும் குறுக்க வந்துருச்சு அப்படின்னா இந்த உள்ள வருமானமும் போயிடும். இதுல வருமானம் அடி வாங்கும். ஒண்ணு அரசுக்கு நேரடியா வரக்கூடிய வருமானம் குறையும். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த திருட்டுத்தனமாக வரக்கூடிய வருமானம் இருக்குது இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு அவரெல்லாம் பாடினார் பாத்தீங்களா? அந்த 10 ரூபாய் மட்டும் இல்ல, அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு இதுலயும் வருமானம் வந்துகிட்டே இருக்கு, லீக்கேஜ் இருக்கு. அந்த வருமானம் பூரா அரசுக்கு வரல, அரசுக்கு வெளியில இருக்கக்கூடிய கைகளுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதுவே அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இப்ப 50,000 கோடினா வெளியில போகக்கூடியது அதை விட குறைஞ்சது 2 மடங்கு அதிகமாக இருக்கு. அதாவது 1,00,000 கோடி. இங்க அரசுக்கு 50,000 கோடினா அரசுக்கு வராம மற்ற ஆட்களுக்கு போகக்கூடியது அப்படியே 2 மடங்கு, 1,00,000 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கு. நான் உதாரணத்துக்கு இப்படி சொன்னேன். அதாவது இது ஒண்ணுன்னா அங்க வந்து 2 மடங்கு அப்படி போய்கிட்டு இருக்கு. அது பாதிக்கப்படும். இப்ப என்னன்னா, எந்த அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த 2 மடங்கு லீக்கேஜ் இருக்குது பாத்தீங்களா? அதை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா, ஒண்ணு இந்த அரசுல இருக்கிறவங்க, அல்லது இந்த அரசுல இருக்கிறவங்களோடு நெருங்கிய தொடர்புல இருக்கிறவங்க, அல்லது இந்த அரசோடு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு அல்லது அரசுல இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவிற்கு கமிஷனை கொடுத்து கவனிக்கிறவங்க. இதுதான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த செயல்முறையில இருந்து தாவேக அரசு மாறுபட்டு இருக்கு அப்படின்றத அவங்க இன்னுமே ப்ரூவ் பண்ணலைங்க. அதுக்காக தானப்பா இந்த ஆன்லைன் முன்பதிவு இதை வந்து கொண்டு வந்திருக்கோங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்க வாங்குறதுக்கு வந்துட்டு அந்த கடைக்காரவங்க ஏத்து கூலி, இறக்கு கூலி, பாக்ஸ் கூலி இந்த மாதிரி எல்லாம் நிறைய போகுது, அதுக்காக தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் முறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப ஆன்லைன்ல இந்த பதிவு செஞ்சுட்டு விற்பனை செய்யறது மூலமா இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ள வரும், நிறைய பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இல்ல ஆன்லைன்ல இருக்கிறதுனால நிறைய பிராண்ட் ஏன் வராது? ஆன்லைன்ல இல்லாட்டினாலுமே பிராண்ட் கொண்டு வர முடியாதா? அடுத்து ஆன்லைன்ல சில பேரோட அந்த முக்கியமான கம்பெனிகளை மட்டும் இவங்க குடுக்குறாங்க, இல்லன்னு சொல்லிடுறாங்க. அதனால மது பிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இப்ப வேணுங்கிறத இதுலயே ஆர்டர் பண்ணிக்கிட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. இல்லங்க, இதுல ஆட் பண்ணாட்டினாலுமே நீங்க கடையில கொண்டு வந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்து நான் ஆன்லைன்ல புக் பண்றேங்க. நான் ஒரு குடியாரன், ஆன்லைன்ல புக் பண்றேன். எங்க போய் வாங்குவேன்? நீ வீட்டுல டோர் டெலிவரியா பண்றீங்க? நான் தானே கடைக்கு வந்துதானே ஆகணும். அப்ப அந்த சரக்கு கடையில தான் வருங்க. அந்த சரக்கு வந்து கடையில தானே இருக்கணும். கடைக்கு உள்ள வரணும்னா அதை இறக்கணுமா? வண்டியில இருந்து இறக்கி அப்புறம் தானே கடைக்குள்ள கொண்டு போக முடியும். எதுல நீங்க மிச்சம் பண்றீங்க? எல்லா தொழிலுமே நடந்துகிட்டு இருக்கு. இது ஆன்லைன் புக்கிங்ன்றது ஒரு அடிஷனலான ஒரு எக்ஸ்ட்ரா வேலைங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு வேலையை நீங்க கொடுக்குறீங்க. முதல்ல வந்து நேரா போய் வரிசையில நின்னா இல்ல அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு போய் கவுண்டர்ல வாங்கினா, இப்ப வந்து முதல்ல புக் பண்ணிட்டு போவான், திரும்ப போய் அங்க வரிசையில நிக்கத்தானே செய்யணும். இல்ல இப்ப ஆன்லைன்ல புக் பண்ணவங்களுக்கு தனி வரிசை வைப்பீங்களா? 10 பிராண்ட் இருக்குன்னா என்னென்ன இருக்குங்கிறது தெரியல அப்படிங்கறப்ப வேணுங்கிறது என்னென்ன என்ன நடக்குது? இல்லங்க, இதெல்லாம் சும்மா முட்டாள்தனம். திரும்ப சாரி, நான் உங்களை 2-3 தடவை இந்த முட்டாள் இந்த நம்ம பேச்சுல பயன்படுத்திட்டு நான் உங்களை சொல்லல, நான் அந்த டெசிஷனை சொல்றேன். இப்ப பாருங்க, எலீட்ல போனீங்கன்னா நீங்க எல்லாமே டிஸ்பிளேல இருக்கா, என்னென்ன சரக்கு இருக்குதுன்றத நம்ம பார்க்க முடியுமா? சில இதுல எல்லாம் நீங்க யூ கேன் வாக்கிங் உள்ள போயிட்டு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி சாதாரண ஒரு டாஸ்மாகை நீங்க அப்படி வைங்க, டிஸ்பிளேல வைங்க, பார்த்த உடனே வெளியில இருந்து பாக்குறதுக்கு தெரியற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல இடமா, கௌரவமான ஒரு இடமா நீங்க பார்த்து வைங்க. குடிக்க வர்றவங்க நீங்க மதிச்சு அவங்கள மதிக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. எலீட்ல பண்ணக்கூடியது ஏங்க ஒவ்வொரு டாஸ்மாக் அவுட்லெட்லயும் நீங்க பண்ணக்கூடாது? அங்க வரவங்க வேற, இங்க வரவங்க வேற இல்லப்பா. அந்த மாதிரி காரணத்தை சொல்லுவாங்கல்ல. இப்ப இங்க நிறைய க்ரௌட் வரும். திரும்பவும் நீங்க அத எவ்வளவு பயஸ்டா இருக்கு பாருங்க. அப்ப சாதாரண ஒரு ஏழை வந்தான்னா நீங்க அப்படியே அவமானமா நடத்துவியா? இழிவா நடத்துவீங்களா? நீங்க மதிக்க மாட்டீங்க. பணக்காரன் வசதியானவன் வந்தா மட்டும் நீங்க மதிப்பீங்க. என்னங்க மனித உயிருக்கு, மனித மாண்பு என்ன ஆச்சுங்க? ஹியூமன் டிக்னிட்டி என்ன ஆச்சு?
மனுஷனுக்கு எந்த மனுஷனா இருந்தாலும் மனுஷனுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப கூலி வேலை செய்யறவன்னா நான் எப்படி வேணாலும் நடத்திக்கிருவேன். இப்ப அரசு ஊழியர்னா நான் அவனை வேற மாதிரி நடத்துவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல? அப்படித்தானே? அதாங்க, இது எல்லாத்துலயுமே நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அந்த பயஸ் இருக்கு. ஏழைகள் எல்லாருமே ஏழையா அப்படிதான் நடத்துறாங்க. ஏழைகளை அதே நிலையில தான் வச்சிருக்கிறாங்க. இழிவாகத்தான் நடத்துறாங்க. ஜாதி ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எவ்வளவோ அந்த காலம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் அந்த ஹயரார்கில மேல இருக்கிறவன் அதுக்கு கீழே இருக்கிறவனை நடத்தக்கூடிய விதம்ன்றது அது அப்படி காலங்காலமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அடுக்குல கீழே வர 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 அந்த அவங்களை எப்படி நடத்துறோம் அப்படின்றது முற்றிலுமாக மாறி இருக்கு. ஒரு மனிதர்களாகவே மதிக்கிறது கிடையாது. அது இப்போ வந்து நாகரிக உலகத்துல சட்டிலா அதை வெளிப்படுத்துறாங்க. முதல்ல அப்பட்டமாக இருந்தது, இப்போ வந்து சட்டிலா வெளிப்படுது. ஓகே, இது இருக்கட்டும். நம்ம வேற ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டோம். அப்ப கல்ல நீங்க இறக்குறீங்களா இறக்க மாட்டீங்களா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு. கேரளாவுல கல்லு இறக்குறான், குடிக்கிறான். எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் கல்ல இறக்குறாங்க, குடிக்கிறாங்க. அங்க வந்து பிரச்சனை இல்லை. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அதை பிரச்சனையா பண்றீங்க? தாவேக அரசுக்கு கண்டிப்பாக நம்முடைய வேண்டுகோள், திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம செய்வோம். கல்லுக்கு ஆதரவான நம்முடைய இந்த இந்த காணொளி போராட்டம் தொடரும். இத வந்து கருத்து ரீதியான போராட்டம் தொடரும். அதனால இதை நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்றோம், கல்லு இறக்கியே ஆகணும். கல்லு, அதாவது நான் எந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க முழுக்க முழுக்க போதையற்ற தமிழகம்னு நீங்க கொண்டு வந்துட்டாலுமே கூட இந்த ஐஎம்எஃப்எல் சரக்குகளுக்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அந்த ப்ரொஹிபிஷன், டோட்டல் ப்ரொஹிபிஷன் வந்தாலுமே கூட கல்லு உணவாக தமிழ்நாட்டில் இருக்கலாம். அதாவது போதையற்ற தமிழ்நாட்டுல கள் இருக்கலாம், கள் உணவாக இருக்கலாம். ஏன்னா அதுதான் அதனுடைய வரலாறு, அதுதான் அதனுடைய இருப்பியல் யதார்த்தம்.